வணக்கம். சத்யேந்திரா பேசிட்டு இருக்கிறேன். என் சேனல் பேரு சத்யேந்திரா ஃபிலிம் கிரிட்டிக். தயவுசெய்து என்கரேஜ் பண்ணுங்க. யார் யார் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லாம் புதுசா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. சாரி. இன்னைக்கு மங்காத்தா படத்தை பற்றி பேசிட்டு இருக்கிறோம். மங்காத்தா படம் நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். இவ்வளோ நாளும் எனக்கு மிஸ் ஆயிடுச்சு. ஏன்ட்டா நான் ஒரு 5 வருஷத்துலேருந்து தமிழ் படங்கள் நிறைய பார்த்துட்டு இருக்கிறேன். இது முன்னாடி நான் பார்க்கல. படம் இன்னைக்கு பார்த்தேன், கமலா தியேட்டரில் பார்த்தேன். நல்ல கூட்டம், நல்ல லைட்ஸ் எல்லாம் போட்டாங்க. அவரை பழைய படங்கள் சாங்ஸு டான்ஸு எல்லாம் போட்டாங்க. ரசிகர்கள்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. ரொம்ப நல்ல பசங்க. அஜித் ஃபேன்ஸ் எல்லாம் வெரி நைஸ் பீப்புள். அவங்க பாட்டுக்கு டான்ஸ் பண்ணுறாரு, ஒரு பிரச்சனை கிடையாது, ஒன்றும் கிடையாது. அப்போ முக்கியமான விஷயம் என்னன்ட்டு, நான் அஜித் ஒரு 6-7 படம் பார்த்துருப்பேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச படங்கள் அவங்க பண்ண வாலி, அமர்க்களம், முகவரி, இந்த 3 படங்கள் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் குட் பேட் அக்லி ஒரு நல்ல என்டர்டெய்னர். இந்த படம் நல்லா இல்லை. எதுக்கு நல்லா இல்லைன்னு சொல்கிறேன், ரொம்ப மொக்கையா இருக்கு. இந்த படத்தில் நீங்கள் பார்த்தா கிரிக்கெட்டில் ஒரு ஸ்கேம் இருக்கு, அதை வச்சு பெட் பண்ணுறாங்க. ஸோ அவரை கண்டுபிடிக்கலாம்ன்றது ஒரு சப்ஜெக்ட். இதில் அஜித் அது கண்டுபிடிக்க போகிறாரு. அவர் ஒரு ரிட்டையர்டு ஆஃபீஸர், போலீஸ் ஆஃபீஸர். படம் போயிட்டே இருக்கு. கிட்டக்கிட்ட ஒரு 50 நிமிஷம் ஃபைட், 60 நிமிஷம் ஃபைட். அப்போ எந்த ஃபைட்டும் அவ்வளோ சொகசாக இல்லை, நல்லா இல்லை. அப்போ பார்த்தா 4 ஹீரோயின் நினைக்கிறேன். அஞ்சலி, லக்ஷ்மி ராய், த்ரிஷா, ஆண்ட்ரியா. யாருக்கும் இந்த படத்தில் சரியாக வேலை கிடையாது. த்ரிஷாவை கூட சரியாக யூஸ் பண்ணல. ஆனால் 4 ஹீரோயின்ஸும் இருக்காங்க. பிரேம்ஜி டைரக்டர் பிரதர்ன்றதுனால அவருக்கு ரொம்ப மைலேஜ் கொடுத்துருக்காரு. நிறைய டான்ஸில் அவங்க தான் வந்து டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. இது ஆக்சுவலி ரொம்ப ரொம்ப சின்ன கதை, வெரி ஸ்மால் நாட்டு. அது ஒருத்தர் பாம்பேல இருக்கிற ஒரு தாதா இந்த கிரிக்கெட் ஸ்கேம் பெட்டிங் இது நடத்திட்டு இருக்காங்க. அந்த மாதிரி கதையில் வருது. அவங்கள பிடிக்கணும்ன்றது கதை. அதெல்லாம் கொஞ்சம் தான் வருது படத்தில். அப்போ இந்த பெட்டிங் ஸ்கீம் இருக்கு இல்லையா, இந்த பெட்டிங் ஸ்கீம் எல்லாம் நிறைய பேர் பண்ணிட்டு இருப்பாங்க. யாரோ ஒரு குரூப் கிடையாது. இந்த பெட்டிங் ஸ்கீமு உலகத்திலே ஒரு என்கிட்ட வேர்ல்டு கப்னு வச்சுக்கோங்களேன். என்கிட்ட உலகத்திலே ஒரு நம்மளோட டெக்னிக்கலி ரொம்ப குவாலிஃபைடு யூரோப்பியன்ஸ் எல்லாம். அதனால அவங்களும் கூட பெட் பண்ணிட்டு இருக்கலாம், எல்லாரும் பெட் பண்ணிட்டு இருக்கலாம். இந்தியாவில் மட்டும் கிடையாது. என்கிட்ட இது ஒரு வேர்ல்டு கப் மேட்ச் வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட் கண்ட்ரினும், ஆஸ்திரேலியா, ஆப்பிரிக்கா, நியூசிலாந்து, பாகிஸ்தான், பங்களாதேஷ், நிறைய பேர் விளையாடுறாரு. ஸோ இதில் பெட்டிங் இந்தியாவில் மட்டும் கிடையாது, நிறைய இடத்துல நடக்குது. இதுக்கு நீங்கள் ஒரு பெரிய ஒரு அண்டர் கிரவுண்ட், இது ஒரு அண்டர் கிரவுண்ட் கேமு. ஆக்சுவலி இது ஒரு மாதிரி மாஃபியா மாதிரி கேமு. ஆக்சுவலி இது இல்லீகல். இது 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 பற்றி இவங்களெல்லாம் எப்படி பண்ணுறாரு. அப்போது ஒரு டைலாக் வருது. இதில் கொஞ்சம் பிளேயர்ஸ், கிரிக்கெட் பிளேயர்ஸ் கூட இன்வால்வ் ஆகியிருக்காங்க, இந்தியன் பிளேயர்ஸு. அந்த மாதிரி விஷயம் எல்லாம் வருது. அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நல்லா டீல் பண்ணியிருக்கலாம். அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் டீல் பண்ணல. கதிர் அந்த பெட்டிங் சம்மந்தப்பட்டது ஓம் பிரகாஷ் நினைக்கிற த்ரிஷா ஃபாதர், அவர் தான் வர்றாரு. அவங்க ஏதோ ஒரு 3 சீன் 4 சீன் வர்றாங்க. அது அவ்வளோ இது ஒரு சூப்பர் நெட்வொர்க். அது எப்படி பெட்டிங் நடக்குதுன்ட்டு இவங்க வெங்கட் பிரபு சரியாக ஸ்டடி பண்ணல. இவங்களுக்கு படமே எடுக்க தெரியாது, படம் டைரக்ட் பண்ண தெரியாது, ஒரு நல்ல டான்ஸ் எடுக்க தெரியாது. ஒரு சங்கர் மாதிரி
இல்லை மணிரத்னம் மாதிரி ஒரு நல்ல டான்ஸ் கோரியோகிராஃபி பண்ணவே தெரியாது. ஒன்று நான் லிப்பில் த்ரிஷாக்கும் அஜித்துக்கும் ஒரு சாங் இருக்குது, அது ரொம்ப கேவலமாக இருக்குது, என்ஜாய் பண்ணுற மாதிரி இல்லை. அஜித் ஒரு டான்ஸ் பண்ணுறாரு, அது நல்லா இருக்குது. பாய்ஸோட டான்ஸ் பண்ணுறாரு, அது நல்லா இருக்குது. அர்ஜுனை கொண்டு வர்றாரு. அர்ஜுனுக்கு ஏற்கனவே ஒரு பேரை வச்சியாச்சு, என்ன ஆக்ஷன் கிங்கன்ட்டு. ஆக்ஷன் கிங்கன்ட்டா நீ அவங்க வந்த படத்தில் ஒரு 3 ஃபைட்டு இருந்தே ஆகணும்ன்றது, அதனால தான் அவருக்கு ஆக்ஷன் கிங்கன்னு பேர் வச்சிருக்காரு. பட் அர்ஜுனை வேற யாருன்னா ரொம்ப நல்லா யூஸ் பண்ணியிருக்காங்களேன்ட்டு முதல்வன்ல சங்கர் அவரை ரொம்ப நல்லா யூஸ் பண்ணியிருக்காரு. அவங்க டான்ஸு, அவங்க சாங்ஸு, அவங்க திறமை எல்லாம் இந்த சாங் எனக்கு லிரிக்ஸ் தெரியாது, எல்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. இதில் சும்மா வர்றாங்க, ஒரு 2 ஃபைட் பண்ணுறாங்க, 3 ஃபைட் பண்ணுறாங்க. படம் ஃபுல்லாக பார்த்தா ஆக்ஷன், கிட்ட ஒரு 50% ஆக்ஷன். அந்த 50%ல 30% தூக்கி போட்டிருக்கலாம். த்ரிஷாவை சரியாக யூஸ் பண்ணவே இல்லை, கொஞ்சம் தான் வர்றான். த்ரிஷா ஆக்சுவலி அஜித்க்கு லவ்வரோ ஒய்ஃப், அந்த மாதிரி தான் ஒய்ஃப், எனக்கு அந்த மாதிரி தான் வர்றான். த்ரிஷா டேலண்ட் எல்லாம் யூஸ் பண்ணல. அஞ்சலி ஒரு 2-3 சீன் வர்றான், அது கூட அவ்வளோ யூஸ் பண்ணல. இப்போ லக்ஷ்மி ராய் ரொம்ப அழகாக இருக்கிறா, கலராக இருக்கிறான்ட்டு ஒரு 4-5 சீனில் கொண்டு வர்றாரு. அவளை ஒரு வில்லன், லேடி வில்லன் மாதிரி கொண்டு வர்றாரு. அந்த ஸ்மக்லிங் குரூப்பில் இருக்கிற மாதிரி, பெட்டிங் குரூப்பில் இருக்கிற மாதிரி கொண்டு வர்றாரு. சும்மா அதே தவிர அவளை ஸ்விம்மிங் பூலில் ஒரு சீன்ஸில் காட்டுறாரு. அதே தவிர அவளை அழகாக காட்டுறாரே தவிர அந்த கதையில் அவள் நடிக்கிற மாதிரி அப்படி ஒன்றும் கிடையாது. ஆக்சுவலி லக்ஷ்மி ராய் பெருசாக படத்தில் நடித்ததே கிடையாது. அவளை கலரு, அவள் அழகாக கலரும் அழகாக இருக்கிறா, ஹைட்டு, அதுக்கு தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி அப்போ ஆண்ட்ரியா வேஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு 2-3 சீன் வர்றோம். ஸோ படத்தில் சொல்லுக்கிறதுக்கு 4 ஹீரோயின்ஸ். அதே தவிர அந்த 4 ஹீரோயின்ஸும் இவர் சரியாக எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடியல. வெங்கட் பிரபுக்கு ஒரு நல்ல டான்ஸ் இருக்க தெரியல, சங்கர் மாதிரி இல்லை மணிரத்னம் மாதிரி ஒரு நல்ல டான்ஸ் எடுக்கவே தெரியல. ரொம்ப 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 சாதாரணமாக இருக்குது டான்ஸு. ஆக்ஷனே நிறைய போகிறது, ஆக்ஷனே 45-50 மினிட்ஸ் போகிறது. ஃபைட்ஸு, கார் சேசிங்கு, அப்போ கன் ஸ்லிங்கிங்கு, இந்த மாதிரி விஷயங்கள் தான் நடந்துட்டு இருக்கு. கதை ரொம்ப சின்னதாக இருக்கு. அண்டு இந்த படம் அஜித் ஃபேன்ஸ் ரொம்ப லைக் பண்ணுறாரு, அஜித்காக லைக் பண்ணுறாரு. அதே தவிர இந்த படத்தில் பெருசாக ஒன்றும் கிடையாது. பட் இன்னைக்கு வந்த ஃபேன்ஸு அந்த படத்தில் வர்ற எல்லா சாங்ஸும் 100 பேர் பாடிட்டு இருக்காங்க. என்ன சாங் வந்தால் கூட மனப்பாட்டம் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு அஜித் ரசிகர் ரொம்ப தீவிரமாக இருக்காரு. பட் அவங்களுக்கு இன்னைக்கு அந்த கமலா தியேட்டர் ஓனர் ஒரு புது மெத்தட் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. என்னன்ட்டு நிறைய கூட்டம் இந்த மாதிரி வரும்போது அவர் வந்துட்டு இடையில படம் நிறுத்திட்டு இன்னொரு வாட்டி போடலாமா அப்படி கேட்பாங்க. ஸோ ஆடியன்ஸ் லைக் பண்ணுறாங்க. இந்த நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகுது, அதனால அவங்களுக்கு அடுத்த நாள் ஆடியன்ஸ் வந்துட்டே இருப்பாங்க. இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலாக பண்ணாங்க. என்ன பண்ணாங்கன்ட்டு அவங்களது ஒரு 8-10 படத்தில் அஜித் டான்ஸ் பண்ண சாங்கும் அதெல்லாம் போட்டாங்க. அது ஒரு எக்ஸ்ட்ரா போனஸ் மாதிரி இருந்தது. இது ரொம்ப சாதாரண படத்தில் ஒன்றும் கிடையாது. அஜித்ல லைக் பண்ணுறவங்கள போய் பார்க்குறாங்க, அவ்வளோதான். அண்ட் அஜித் ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்ப ஒண்டர்ஃபுல் ஃபேன்ஸ், ரொம்ப நல்லா பிஹேவ் பண்ணாங்க, டான்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இது கிழிஞ்சு போன பேப்பரில் தூக்கி போட்டுட்டு இருந்தாங்க. அதே தவிர ரொம்ப வெல் பிஹேவ்டு. இது படம் எப்படி ஓடிச்சு என்ன தெரியல, எப்போ வந்துச்சு கூட எனக்கு தெரியல. என் லைஃப்பில் நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். படத்தில் ஒன்றும் கிடையாது. வெங்கட் பிரபுக்கு டைரக்ஷன் பண்ணவே தெரியாது. நீங்கள் படம் பார்க்குறவங்க போய் பாருங்கள். அஜித்தை லைக் பண்ணுறவங்கள நீங்களே போய் படம் பாருங்கள். எனக்கு ஒன்றும் பெருசாக ஒன்றும் தோணலை. நன்றி. சத்யேந்திரா ஃபிலிம் கிரிட்டிக். என் சேனல் பேர் சத்யேந்திரா ஃபிலிம் கிரிட்டிக். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபார்வர்ட் பண்ணுங்கள். நன்றி.